தன்னுடைய அறிவால், தன்னுடைய புத்திசாலித்தனத்தால், தன்னுடைய சமோஜீத புத்தியால் இவ்வளோ பிடிக்க போடுறீங்களே மேடம் அப்படின்னா, அப்படி கவரக்கூடிய மிதுன ராசி நேயர்களே. இந்த 2025 சனி பயிற்சி, ஐயையோ! சனி பயிற்சி மேடம் அப்படி ஆரம்பிக்கிறீங்க. எனக்கும் தெரியுது. நானும் அதே ஐயையோல தான் உட்காந்துருக்கேன். என்னமோ கத்தி போச்சு, வாள் வந்துச்சு டும் டும் டும்னு சொல்கிற மாதிரி இப்போ தான் குரு கொஞ்சோண்டு விரயத்துலேருந்து போனாருன்னு சந்தோஷப்பட்டோம். மறுபடியும் சனி வந்து 10ஆம் இடத்துல உட்காந்து என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு தானே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க. பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டார். பட் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். சரியா? இந்த தடவை மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் யாரெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் போக போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுதான். 10ஆம் இடம் அப்படின்றது கர்மிக்கல்ல சொல்லக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய கர்மாப்படி உங்களுக்கு வரக்கூடிய எதை விதிச்சிருக்கோ அந்த விதியை யாராலையுமே அழிக்க முடியாமல் மாற்ற முடியாமல் அப்படியே ஏற்றுக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த 2.5 வருஷம் இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் ஓவர் லாஜிக்காக இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண நல்லதும் இப்போ தான் தெரிய போகுது, நீங்கள் பண்ண கெட்டதும் இப்போ தான் தெரிய போகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் மோட்சஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து அவருடைய 10ஆம் பார்வை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறனால, 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறனால கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, கர்மஸ்தானம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நிறையா பேருக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு வருஷத்தை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. வேறு வழியே கிடையாது. இப்படி தான் இருக்க போது, நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆக போகிறோம். அதனால் யாராவது நம்ம மேலே சண்டைக்கு வந்தால் கூட நம்ம ரொம்ப நல்லவங்களாம் சண்டையெல்லாம் போடாமல் பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம். ஏற்கனவே மிதுனராசி நான் உண்டு நான் வேலை உண்டு தான் போயிட்டுருப்பாங்க. யார்ட்டையும் போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சாஃப்ட் தான். ஆனால் அவங்களே தூண்டி விடுற மாதிரி தான் பிளானட் அதோட வேலையெல்லாம் பார்க்கும். சரிங்களா? அதனால் அந்த இடத்துல கவனமாக இருங்க. ஃப்ரெண்டு அப்படின்றவன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது. நண்பர்களால் ஆபத்து வரப்போது. கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. 2026க்கு மேலே உங்களுடைய அனைத்து கனவுகளும் கண்டிப்பாக கைகூடி வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. அதனால் 2025லேருந்து 2026வது வருஷம் மட்டும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கால் வலி கை வலி வருவதற்கான நேரமாக இருக்குது. நிறைய பேருக்கு கழுத்து முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. வண்டி வாகனத்தில் ஆஷ் டிரைவ் பண்ணாதீங்க. நிறைய பேர் புது வண்டி வாங்கி அதில் ஏதாவது ஒரு வண்டி பராமரிப்பு செலவு பண்ணுவதற்கான டைம் பீரியடாகவும் இருக்குது. நிறையா பேருக்கு இறை வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் கிடைக்க போகுது. குலதெய்வத்தை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால் நிறைய மிதுன ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு நிமிஷமாவது காலை வச்சுட்டு போகிறதுக்கான டைம் பீரியட். நிறைய ஃபாரினில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்க என்னால் இங்கேருந்து பார்க்கவே முடியும்னு ஏதாவது ஒரு மூலமாக வந்து நீங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு போகிறதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பாக இந்த 2025 வருஷம் இருக்கும். அப்படி முடிச்சதுன்னா எனக்கு இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. குலதெய்வத்துடைய ஆசி அப்படின்றது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறது.